சஞ்சீவினி மூலிகைனா எல்லாம் சஞ்சீவினி வேறு மட்டும் நினைக்கிறாங்க, அது கிடையாது. இந்த உடல் நோய் இல்லாமல் இயங்குவதற்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள கீரைகளாக இருக்கட்டும், மரஞ்செடி கொடிகளாக இருக்கட்டும், மூலிகைகளாக இருக்கட்டும், வில்வம், துளசி, வேப்பிலை, இது எல்லாமே சஞ்சீவினி மூலிகைகள் தான். இங்கே நீங்கள் உடல் நோய்வாய்ப்படும் போது இது உங்களுக்கு அருமருந்தாக செயல்பட்டு இந்த பூமியில், இந்த பூலோகத்தில், இந்த உடலோட சரீரத்தோடு நீங்கள் இருக்கும்போது உங்கள் உடல் நோய்வாய்ப்படாமல் இந்த சஞ்சீவினி மூலிகைகள் உங்களை பாதுகாக்குது. அதே போல் இந்த பிரபஞ்சத்திற்கு அப்பால் உங்களுக்கு சஞ்சீவினி ஆற்றல் அப்படிங்கிறது நிறைஞ்சிருக்கு. அந்த சஞ்சீவினி ஆற்றலால் தான் இன்ன வரைக்கும் இந்த பூமி இறை அம்சத்தோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. எத்தனையோ துன்பங்களும் இடையூறுகளும் இயற்கை சீற்றங்களும் வந்தாலுமே இந்த பிரம்மத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சஞ்சீவினி ஆற்றல் என்ன செய்யுது, இங்கே இருக்கக்கூடிய மகான்களுடைய ஆற்றலாலும் சித்தர்களுடைய பெரும் கருணையினாலும் இந்த பூமி இன்னும் அழியாமல் பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட அந்த சஞ்சீவினி ஆற்றலை இந்த பிரபஞ்சத்துக்கு கொண்டுட்டு வரணும். அப்போ கொண்டு வரும்போது இந்த உடல் அப்படிங்கும்போது கர்மாவினால் சுமக்கப்பட்டது. நாம் செய்யக்கூடிய முற்பிறவிலேயோ பல பிறவிகளில், அதாவது திருவள்ளுவர் சொல்றது போல பிறவிக்கடல் நீந்துவர் நீந்தாதார் இறைவனடி சேரார் அப்படிங்கிற மாதிரி. பிறவிங்கிறது கடல் போல, எல்லை கிடையாது. ஒரு பிறவி, 2 பிறவி கிடையாது, ஆயிரக்கணக்கான பிறவிகள் இருக்குது நமக்கு. நாள் இந்த பிறவி கடைசி பிறவி, அடுத்த பிறவி கடைசி பிறவிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லில் தான் முடியுமே தவிர, ஆனால் எத்தனை பிறவிகள் இருக்குங்கிறது யாராலையும் வகுத்து கூற முடியாது. அதுபோல் இந்த பிறவிகள்